ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு சின்ன ஒரு கோட் ஒன்று வாசிச்சேன். நோ மேட்டர் ஹவு ஹார்ட் யுவர் ஃப்ரைடேஸ், உங்களுடைய வெள்ளிக்கிழமை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சனிக்கிழமை ரொம்ப நீங்கள் ஒரு சாரோஃபுல்லாக ஒரு தனிமையில் இருந்தாலும் பரவாயில்ல, சண்டே இஸ் கம்மிங். ஹல்லேலூயா. ரொம்ப துக்கத்தோடு அனுசரித்தோம் புனித வெள்ளி ஆராதனையை. நடுவில் ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சண்டே ஹஸ் கம். ஹல்லேலூயா. அப்படி உயிர்த்தெழுதல் ஆமென் நடைபெற்றது. ஆமென். அதனாலேயே நாம் நித்திய ஜீவனுக்குண்டான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் வாசலை திறந்து கொடுத்தது அந்த உயிர்த்தெழுதலினால. ஹல்லேலூயா. அந்த வாசலை மூடிட்டு இருந்துச்சு. அவர் எழுந்திருக்காவிட்டால் அந்த வாசல் மூடிதான் இருந்திருக்கும். ஆனா அவர் எழுந்ததுனால அந்த வாசல் நமக்காய் திறக்கப்பட்டது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றளவும் மாறவில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இன்னும் மாறாததுனாலதான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய miracle working power is the power of the resurrection. Hallelujah. பல்லமா இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கட்டி பல்லமா இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கும் பொழுது, அப்பா என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, இன்றையில இருந்து உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அதை செய்து முடிக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதம் 110 கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வலது கரம் ஆணிகள் கடாவப்பட்ட கரம், அந்த வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம், அந்த வலது கரம் உங்களை ரட்சிக்கிற கரமாய் அற்புதங்களை செய்கிற கரமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போற, அப்பா உங்களுடைய வலது கரத்தினால அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நம்பிக்கை நேரமே கர்த்தர் சமூகத்திற்கு வந்து நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு புது பலனோடு திரும்பி போகிற ஒரு நேரம் தான் இந்த நம்பிக்கை நேரம். இன்றைக்கு நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிற என் சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லைன்னா இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நான் தருகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் இல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். கரங்களை தட்டி அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்திற்கு மகிமை செலுத்தலாமா? This is enough. இது போதும். நம்ம வாழ்க்கையில நாம் ஆராதிக்கிற தேவன் பேசாத மரமோ கல்லோ அல்ல. அவர் மரித்தாலும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வமா இருக்கிறார். If he is alive in your boat, if he is not sleeping in your boat, நிச்சயமாகவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அப்பா நம்பிக்கையில இன்றைக்கு அந்த நம்பிக்கை பெற்று கொண்டவர்களாய் இன்றைக்கு அந்த வரிகளை விசுவாசத்தோட பாட போறோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. கரங்களை தட்டி பாடலாமா? உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திரை சிலையை இரண்டாய் கிழித்த தெய்வம், நம்மளுக்காக எதையுமே செய்ய ஆயத்தமா இருக்கிற தெய்வம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, முடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு நிச்சயத்தோடு தாவீது செய்தாரு. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நிச்சயமாகவே அது செய்தார். ஆமென். இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்ய போறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நமக்கு நம் விசுவாசத்தோட அறிக்கை செய்ய போறோம். கரங்களை வானத்துக்கு நேராய் நீட்டி நல்ல உரத்த சத்தமாய் ஆண்டு கிட்ட சொல்ல போறோம், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை திரும்பவும் வெளிப்பட போகிறது. எப்ப தெரியுமா? கர்த்தருடைய வருகையின் போது, கர்த்தருடைய வருகையின் நேரத்துல மறுபடியுமா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட போகிறது. அந்த வானங்களில கர்த்தர் இறங்கி வருவார். நாமும் வானத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட போறோம். அந்த நடு வானத்துல கர்த்தரை சந்திக்க போறோம். எத்தனை பேருக்கு ஆசை, அப்பா உங்களை அந்த நடுவானத்துல நான் சந்திக்கணும் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுதலின் மகிமைய ஆண்டவரே நாங்க இப்ப இமேஜின் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா முகமுகமா உங்களை நாங்க பார்க்கணும்ப்பா ஆண்டவரே, முகமுகமா உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அந்த முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை நாங்க பார்க்கணும்ப்பா ஆண்டவரே. எங்களுக்காய் அப்பா அடிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நாங்க நிச்சயத்திலேயே பார்க்கணும் ஆண்டவரே. we want to see it. அந்த பாக்கியத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரு ரத்தம் சிந்தி மீட்டவரே, திருவப்பமானவரே. என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? திரு ரத்தம் சிந்தி மீட்டவரே, திருவப்பமானவரே, திரை சிலை இரண்டாக கிழித்தவரே, திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே. கூட பாடுறீங்களா? திரை சிலை இரண்டாக கிழித்தவரே, திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே. மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. மணவாளனாகிய கர்த்தர் மறுபடியுமா திரும்பி வர போறார். மணவாட்டியை சேர்த்து கொள்ள வர போகிறார். அந்த மணவாட்டி யார் தெரியுமா? நம்முடைய சபை தான் மணவாட்டி. ஹல்லேலூயா. இந்த சபையில நின்று கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் மணவாட்டிகளாய் அந்த மணவாளனை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த வாஞ்சையோடு நம்ம கேட்க போறோம். வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. பாடலாமா? மாரநாதா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா. அப்பா வாங்கப்பா, மாரநாதா இயேசுவே வாருமை. மாரநாதா திரும்பி பாடலாமா? கரங்களை உயர்த்தி மாரநாதா இயேசுவே
எங்கள் மணவாளரே, மீண்டும் வரப்போகிற எங்கள் தெய்வாதி தெய்வமே, அழகான மணவாளனேன் பாடும் பொழுது எங்கள் இருதயம் கரைகிறது ராஜா. அப்பா, எங்களுக்காய் பாடுகள் பட்டவர் நீர். எங்களுக்காய் துக்கங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை உம்முடைய தலை மேல ஏற்றுக்கொண்டவர் நீர். எங்களுக்காய் மரித்து உயிர்த்து மீண்டும் எழுந்தவர் நீர். எல்லாமே எனக்காக ஆண்டவரே. நான் தைரியமா சொல்வேன், நீங்க சொல்லுங்க. எனக்காகப்பா, எனக்காகப்பா, இந்த பாவிக்காகப்பா, ஒன்றுக்கும் உதவாத குப்பையும் தூசியும் புழுதியுமா இருக்கிற எங்களுக்காகப்பா. எங்களை நீங்க நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம்? ஒன்றுக்கும் உதவாத தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் செய்த இந்த காரியம் ரொம்ப பெருசாண்டவரே. மறுபடியும் நாங்க என்ன தர போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா மணவாட்டியாய் ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. மணவாட்டியாய் ஆயத்தமாக உதவி செய்யுங்க. அன்றைக்கு அந்த ஆயத்தம் இல்லாம தான் எங்களுடைய தண்டனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா அந்த ஆயத்தம் எங்களுக்குள்ள காணப்படட்டும் ஆண்டவரே. புத்தியுள்ள கன்னிகைகளை போல எப்பொழுதும் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய், எங்களுடைய தீவட்டிகளில எண்ணெய் குறையாதபடிக்கு அந்த மணவாளனை சந்திக்கிற ஒரு மணவாட்டி சபையாய் எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆவியானவருடைய அபிஷேகம் குறைந்து போகாதபடிக்கு செய்யுங்க ஆண்டவரே. அந்த அழகான மணவாளராகிய உம்மை, அழகான மணவாட்டியாகிய எங்கள் சபை சந்திக்கணும் ஆண்டவரே. அதற்குண்டான வாஞ்சை, அதற்குண்டான ஏக்கம், வாய் திறந்து கேளுங்க. வாஞ்சை கொடுங்க ஆண்டவரே, ஏக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்ததுக்கு அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போகணும்னு சொன்னது மாத்திரம் இல்லை என் சகோதரனே சகோதரியே, தங்களுக்கு முன் வைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணார்கள் என்று வசனம் இருக்கிறது. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அசட்டை நம்மளுக்குள்ள காணப்படும்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள நாங்க வரணும். அந்த வாஞ்சை எங்களுக்கு வேணும். உங்களை நாங்க முகமுகமா நாங்க பார்க்கணும். இந்த சென்னை பட்டணத்துல இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த புதிய எருசலேம் பட்டணத்திற்குள்ள நாங்க பிரவேசிக்கணும் ஆண்டவரே. அந்த புதிய எருசலேம் பட்டணத்திற்குள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆவியானவரே சொல்லி கேட்க போறோம். வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் அழகான மணவாளனே. வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம் மணவாட்டியாய் நாங்களே. வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பேச போகிற ஆயரை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் நீர், அந்த ஜீவ வார்த்தையானவரும் நீர்தான். அந்த ஜீவ வார்த்தைய, அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை நிறைந்த அந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்பதற்கு எங்க காதுகளை நீங்க ஆயத்தம் படுத்துங்க. எங்க காதுகளை நீங்க ஆண்டவரை விருத்த சேதனம் பண்ணுங்க, இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க. நீர் ஒருவரே மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.